யாரு பிரசாத், நீங்க இனிஷியேட் பண்ணதா? நேற்றும் ரெக்கார்டிங் ஆச்சு. அதான் ப்ரோ யாரு அப்லோட் பண்ணுவீங்களா? எங்க ஸ்டோர் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியலையே. ஒரு நிமிஷம். ஏடி கான்செப்ட் மட்டும் பண்ணா கூட நல்லா இருக்கும் ப்ரோ. எங்க ஸ்டோர் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியலப்பா, அதான் பார்க்குறேன் நான். நேற்றும் ரெக்கார்ட் ஆச்சு. ஓகே, ஸோ வி ட்ரைங் டு ரெஃப்ரெஷ் தி ப்ரீவியஸ் டாபிக். ஸோ அதுதான் நேற்று ஒரு ஜென்ரல் ஓவர்வியூ பற்றி பார்த்தோம். ஆக்டிவ் டைரக்டரி பார்ட்டிஷன்ஸ்னால் என்ன அப்படின்றது ஜென்ரல் ஓவர்வியூ பார்த்தோம். அண்ட் தென் வாட் இஸ் டிஎன் வேல்யூ, டிஸ்டிங்க்யூஷ்ட் யூசர் நேம். ஸோ yesterday we almost completed about dn value. ஸோ டிஸ்டிங்க்ட் யூசர் நேம் எப்படி இருக்கும், அது எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம், அது என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், ஸோ அது எப்போ க்ரியேட் ஆகுன்றதும் பார்த்தோம். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம உருவாக்கும் போது டிஎன் வேல்யூ க்ரியேட் ஆகாது. அந்த ஆப்ஜெக்ட் முழுமையாக உருவாக்கி முடிக்கும் போது தான் ஆக்டிவ் டைரக்டரி என்ன பண்ணும், ஒரு டிஎன் வேல்யூன்ற ஒரு ஆட்ரிபியூட்டை ஆப்ஜெக்ட் மேலே ஆட் பண்ணி தென் தி ஆப்ஜெக்ட் வில் பி ஸ்டோர்ட் இன் டொமைன் பார்ட்டிஷன். ஸோ இது வந்து இன்ட்ரடியூஸ்ட் டிஐடிக்குள்ள ஒன் ஆஃப் த பார்ட்டிஷன் கால்ட் அஸ் டொமைன் பார்ட்டிஷன். ஸோ இதுக்குள்ள உங்களுடைய ஆப்ஜெக்ட் நீங்கள் கிரியேட் பண்ணுற யூசர் பிரசாத் அப்படின்ற ஒரு யூசருடைய ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே என்னென்ன இருக்கணும். ஸோ யூசர் டைப் வந்து யூசர், நேம் பிரசாத், attribute ஆப்ஜெக்ட் attribute, அண்ட் பாஸ்வேர்ட் அண்ட் ஜிபியூ. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு யூசர் ஆப்ஜெக்ட். ஸோ எனி ஆப்ஜெக்ட் யூ கேன் டேக். ஸோ ஒரு குரூப் ஆப்ஜெக்டாக இருக்கலாம், இல்லை ஒய்யூ ஆப்ஜெக்டாக இருக்கலாம். ஸோ எந்த ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் கிரியேட் பண்ணாலும் அந்த ஆப்ஜெக்ட்டுக்குன்னு நேம் இருக்கணும். அந்த ஆப்ஜெக்ட்டுன்னு ஒரு சில ஆட்ரிபியூட்ஸ்லாம் இருக்கும். ஸோ லைக் மெயில் ஆட்ரிபியூட், அட்ரஸ், அண்ட் தென் உங்களுடைய லொக்கேஷன், ஸ்டேட், ஃபோன் நம்பர், இதெல்லாம் உங்களுடைய யூசரோட ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணிங்கன்னா யூ கேன் சி எவ்ரி திங். அண்ட் ஜிபியூ. ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஆப்ஜெக்ட் முழுமையாக கிரியேட் ஆனதுக்கு அப்புறமா தான் என்ன பண்ணுறாரு ஆக்டிவ் டைரக்டரி, ஒரு டிஎன் வேல்யூவை இந்த ஆப்ஜெக்டோட ஆட்ரிபியூட்டில் ஆட் பண்ணி தென் தி ஆப்ஜெக்ட் இஸ் கோயிங் டு பி ஸ்டோர்ட் இன் டொமைன் பார்ட்டிஷன். ஸோ இந்த டொமைன் பார்ட்டிஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆப்ஜெக்டுடைய வேல்யூ எப்படி இருக்கும், டிஎன் வேல்யூ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கும். சிஎன் ஈக்குவல் டு பிரசாத், டிசி ஈக்குவல் டு சான்ஸ்பல், டிசி ஈக்குவல் டு காம். ஓகே, இது வந்து டொமைன் பார்ட்டிஷனோட டிஎன் வேல்யூ. ஸோ ஆக்டிவ் டைரக்டரியை பொறுத்த வரைக்கும் இந்த டிஎன் வேல்யூ யார் யாருக்கெல்லாம் அப்ளை ஆகும், எனி ஆப்ஜெக்ட் இன் ஆக்டிவ் டைரக்டரி, எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, யூசர் ஆப்ஜெக்ட், குரூப் ஆப்ஜெக்ட், ஓயூ, கம்ப்யூட்டர், எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் டிஎன் வேல்யூன்னு ஒன்று இருக்கும். ப்ளஸ் பார்ட்டிஷன்ஸுக்கும் டிஎன் வேல்யூ இருக்குது. எவ்ரி பார்ட்டிஷன், ஸ்கீமா பார்ட்டிஷனுக்கு ஒரு டிஎன் வேல்யூ இருக்குது, டொமைன் பார்ட்டிஷனுக்குன்னு ஒரு டிஎன் வேல்யூ இருக்குது, கான்ஃபிகரேஷன், அப்ளிகேஷன் பார்ட்டிஷன். ஸோ எல்லாருக்குமே டிஎன் வேல்யூன்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த டிஎன் வேல்யூ எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஜஸ்ட் டு ஐடென்டிஃபை த ஆப்ஜெக்ட், ஸோ வேர் இட் இஸ் லொக்கேட்டட். ஒரு ஆப்ஜெக்ட் உங்கள் டேட்டா பேஸில் எங்கே ஸ்டோர் ஆகிருக்குன்றத ஆக்டிவ் டைரக்டரி சர்வீஸ் வாண்ட் டு ஐடென்டிஃபை இட். ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தே ஆர் யூசிங் சம் ஃபார்மட் ஆஃப் அட்ரஸ். ஸோ அந்த அட்ரஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா டிஎன் வேல்யூ. ஸோ இது வந்து குரூப் நேம் எப்படி இருக்கும், குரூப் நேம் வந்து சிஎன் ஈக்குவல் டு சேல்ஸ், குரூப் நேம் வந்து சேல்ஸ், அவரோட டிஎன் வேல்யூ சிஎன் ஈக்குவல் டு சேல்ஸ், டிசி ஈக்குவல் டு சான்ஸ்பன், டிசி ஈக்குவல் டு காம். அண்ட் ஆர்கனைசேஷன் யூனிட் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ தென் அவருடைய டிஎன் வேல்யூ எப்படி இருக்கும், ஆர்கனைசேஷன் யூனிட் வந்து நான் இந்தியா நான் கிரியேட் பண்ணுறேன், OU நேம், ஸோ OU ஈக்குவல் டு இந்தியா. ஸோ இன் விச் டொமைன், இன் விச் ஃபாரஸ்ட் டொமைன் this OU is going to be created. So DC equal to transport, DC equal to com. So இதுதான் வந்து DN value பற்றி நம்ம பார்த்தோம். So then let me move on to the partitions. So
ஸோ ஸ்கீமா பற்றி நேற்று ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ பார்த்தோம். ஸோ ஸ்கீமான்றது என்ன அப்படின்னா, ஸ்கீமான்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த டயக்ராமில் தெரியும். ஸ்கீமா இட்ஸ் வெரி ஸ்மாலர் பீஸ். இது எங்கே இருக்குது அப்படின்னா கான்ஃபிகரேஷன் பார்ட்டிஷனுக்குள்ள ஒன் ஆஃப் தி பார்ட்டிஷன் தான் ஸ்கீமா. ஸ்கீமாக்குன்னு டெடிகேட்டட் பார்ட்டிஷன் கிடையாது. ஓகே, ஸோ அப்போ ஸ்கீமான்றது ஒரு சின்ன பார்ட்டிஷன். ஸோ அது எங்கே இருக்காருன்னா கான்ஃபிகரேஷன் பார்ட்டிஷனுக்குள்ளே இருக்காரு. ஸோ இந்த ஸ்கீமான்ற பார்ட்டிஷனுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா இட் கண்டெய்ன்ஸ் செட் ஆஃப், அதாவது பஞ்ச் ஆஃப் கிளாஸஸ் வித் லாஜிக்கல் ஆட்ரிபியூட்ஸ். ஓகே, எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அந்த பஞ்ச் ஆஃப் கிளாஸஸ் வித் லாஜிக்கல் ஆட்ரிபியூட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டை உருவாக்கத்துக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு ஆப்ஜெக்டை உருவாக்கத்துக்கு நம்மளுக்கு என்ன தேவை, ஒரு டெம்ப்ளேட் வேணும். அந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் ஃபில் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் எ ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இப்போ ஒரு பில்லிங் செக்டரில் போகிறீங்க, ஒரு ஷாப்பிங் மால் போகிறீங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு கிராசரி ஸ்டோருக்கு போகிறீங்க, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற எல்லா ஐட்டம்ஸ்க்கும் அவங்க பில் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனலி யூ வில் பி கெட்டிங் எ பில். ஸோ அந்த பில்லில் பார்த்தீங்கன்னா டேட் எல்லாமே கிளியராக இருக்கும். அந்த ஷாப்போட நேம், டைமிங், நீங்கள் அந்த டைமுக்கு பில் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன ஐட்டம்ஸ் நீங்கள் பில் பண்ணியிருக்கீங்க, அந்த ஐட்டமுடைய காஸ்ட், ஈச் ஐட்டமோட டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் என்ன, ஸோ மேபி எம்ஆர்பி ப்ரைஸ்லேருந்து அவங்களோட சஜஸ்ட் பண்ணுற ப்ரைஸஸ் என்ன, ஸோ ஃபைனலி டோட்டல் அமௌண்ட் என்ன, அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டின்னு ஆட் பண்ணுவாங்க. ஸோ கடைசியில் அந்த கிராசரி ஷாப் கொஞ்சம் பிராண்டடாக இருக்குது அப்படின்னா ஸோ தே வில் பி கிவிங் சம் ரிவார்ட் பாயிண்ட்ஸ். ஸோ டோட்டல் பர்ச்சேஸ்க்கு எவ்வளோ ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே அந்த பில்லில் வந்து ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் மாதிரி அவங்க வச்சுருப்பாங்க. அந்த டெம்ப்ளேட்டில் when they enter the product you purchased, நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட் நீங்கள் வாங்குறீங்களோ அது எல்லாமே அவங்க என்ட்ரு பண்ணி அவங்க பில் பேமெண்ட் முடிச்சதுக்கப்புறம் இஃப் தே சே என்டர், ஸோ தென் ஃபைனலி உங்களுக்கு ஒரு பில் பிரிண்ட் ஆகுது. அந்த பில்லில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் சாரி எல்லா ப்ராடக்டோடைய ப்ரைஸும் இருக்கும் ப்ளஸ் டைமிங், ஸோ எக்ஸ்ட்ரா ஆட்ரிபியூட்ஸில் ஆட் ஆகிருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா ஆட்ரிபியூட் நான் எதை சொல்ல வரேன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்டை தவிர்த்து மேலே என்னென்ன இருக்குது. ஸோ டாப் ஆஃப் த பில்லையும் பாட்டம் ஆஃப் த பில் ரிவார்ட்ஸ், சிஜிஎஸ்டி, இது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா ஆட்ரிபியூட்ஸ். இது எல்லாமே வந்து ஸ்டாண்டர்டாக உங்கள் சிஸ்டம் என்ன பண்ணியிருக்காரு அதுக்கேற்ற மாதிரி அவங்க சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கஸ்டமைஸ்டு சாஃப்ட்வேர் இருக்கும் அதில். ஸோ தே வில் யூஸ் டு ஹேட் இட். ஸோ ஸ்கீமான்றதும் அதே மாதிரி தான். இப்போ உங்கள் கையில் பிரிண்ட் ஆகி வரக்கூடிய அந்த பில்லு தான் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ சிஸ்டமில் இருக்கக்கூடிய அந்த டெம்ப்ளேட் தான். அந்த டெம்ப்ளேட்டை எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா ஒரு ஸ்கீமான்ற ஒரு சாஃப்ட்வேர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு ஷாப்பிங் ஹால்லாம். பட் இங்கே நம்ம ஆக்டிவ் டைரக்டரி பொறுத்த வரைக்கும் ஸ்கீமா தான் அந்த டெம்ப்ளேட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஓகே, ஸோ ஒரு ஆட்ரிபியூட்ல, அதாவது நீங்கள் அந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும், அவங்க பில் ஃபில் பண்ணும் போது ஸோ ஒரு ஃபீல்ட்லையும் அதுக்கேற்ற மாதிரி வேல்யூஸ் கொடுத்து அவங்க சர்ச் பண்ணி அந்த ப்ராடக்டை மேட்ச் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏன்னா அவங்க ஆல்ரெடி அதை ஃபீட் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த சாஃப்ட்வேரில். ஸோ ஒரு ப்ராடக்ட், இப்போ ஏதாச்சும் ஒரு நியூ ப்ராடக்ட் வந்து ஒரு சேல்ஸ் பர்சன் என்கிட்ட ஒரு நியூ ப்ராடக்ட் இருக்குது சார், இந்த ஹேர் ஆயில் வந்து நல்லா இருக்குது, ஸோ நல்லா ரன்னிங்கில் இருக்குது, கஸ்டமர்ஸ் ரிவ்யூவில் பெட்டராக இருக்குது, நீங்கள் இதை சஜஸ்ட் பண்ணலாம், நீங்கள் இதை புதுசாக உங்களுடைய ஷாப்பில் நீங்கள் சேல் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த நியூ ப்ராடக்டை இவங்க சிஸ்டமில் மேனுவலாக ஃபீட் பண்ணுவாங்க. ஸோ சாஃப்ட்வேரில் மேனுவலாக ஃபீட் பண்ணுவாங்க. ஸோ அதோட நேம் என்ன, அதோட ப்ரைஸ் என்ன, ஸோ மேபி இஃப் தே ஹாவ் மல்டிபிள் குவான்டிட்டி வித் டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ், ஸோ 100 ml, 200 ml, 500 ml, 1000 ml அப்படின்ற மாதிரி டிஃப்ரெண்ட் குவான்டிட்டியில் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்துக்குமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குவான்டிட்டிக்கும் ஒரு ப்ரைஸ் மேனுவலாக லோட் பண்ணுவாங்க. ஸோ வைல் கஸ்டமர் தே கோயிங் டு பில் in front of the system, அந்த பர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா வெரி ஃபாஸ்ட் அவர் என்ன பண்ணுவாங்க, இது 100 இது 200 இல்லை 500 அவர் மேனுவலாக சர்ச் பண்ண உடனே அதோட ப்ரைஸ் வந்து லோட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ சம்ஒன் தே ஆல்ரெடி டிட் இட், அந்த சாஃப்ட்வேருக்கு ஆல்ரெடி அவங்க ஃபீட் பண்ணதுனால தே ரீகாலிங் த இன்ஃபர்மேஷன் வெரி ஃபாஸ்ட். ஸோ அதே மாதிரி தான் மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணியிருக்கான், ஸ்கீமான்றது அவன் கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கான் ஆல்ரெடி அவனோட ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ தே ஆல்ரெடி பில்டட் இட். ஸோ அதுக்குள்ளே எல்லா விதமான ஸ்கிரிப்ட்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு யூசர் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போ அந்த யூசருக்குன்னு ஒரு டெம்ப்ளேட்டை அவன் ஆல்ரெடி பில்ட் பண்ணி வச்சிருக்கான். குரூப் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா குரூப்புன்னு ஒரு டெம்ப்ளேட் ஆல்ரெடி பில்ட் பண்ணி வச்சிருக்காரு. இஃப் யூ சே ரைட் கிளிக் நியூ குரூப் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸோ குரூப்போட டெம்ப்ளேட் ஓப்பன் ஆகும்.
அந்த டெம்ப்ளேட்ல சர்டன் ஃபீல்ட்ஸ் இருக்கும். ஸோ குரூப் நேம் என்ன, குரூப் டைப் என்ன, குரூப் ஸ்கோப் என்ன, ஸோ இது எல்லாமே இருக்கும். யூசர் நீங்கள் கால் பண்ணுறீங்க அப்படின்னா யூசர் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அண்ட் தென் யூசருடைய லாகான் நேம் என்ன, அலியாஸ் நேம் என்ன, பாஸ்வேர்டு என்ன, ஸோ இது எல்லாமே வந்து ப்ரீ பில்டட். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஓயு ஆப்ஜெக்ட், கம்ப்யூட்டர் ஆப்ஜெக்ட், ஸோ எவ்ரி ஆப்ஜெக்ட் தே யூஸ் டு ஹேவ் அ யூனிக் டெம்ப்ளேட். ஸோ அந்த யூனிக் டெம்ப்ளேட்டை யார் உங்களுக்காக வந்து எடுத்து கொடுக்குறாருன்னா ஸ்கீமா இஸ் த பர்சன் ஹூ கோயிங் டு ரீகால் த டெம்ப்ளேட்ஸ். அப்போ இந்த ஸ்கீமாக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா இட் கண்டெய்ன்ஸ் ஒன்லி த டெம்ப்ளேட்ஸ். அந்த டெம்ப்ளேட் எப்படி இருக்கு, செட் ஆஃப் கிளாஸஸ். அந்த டெம்ப்ளேட்குள்ள பார்த்தீங்கன்னா யூ கேன் சி டிஃப்ரெண்ட் கிளாஸ் ஃபீல்டு, ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இதெல்லாமே ஒரு கிளாஸஸ். அப்போ ஒரு கிளாஸ் ஃபீல்டுலையும் நீங்கள் என்டர் பண்ணக்கூடிய அந்த ஆட்ரிபியூட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் கண்ணபுனா நீங்கள் உங்களால் என்டர் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள்ஸ்லாம் வந்து அலோடு கிடையாது ஆக்சுவலாக. அலியாஸ் நேமில் சிம்பிள்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறது அந்த அளவுக்கு பெட்டராக இருக்காது. as an organization they has to follow the standard. அப்படி அந்த ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா no one should use a symbol in between the names. அப்போ ஒரு சில கிளாஸுக்குன்னு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. இந்த வேல்யூஸ் தான் நீங்கள் கொடுக்கணும், இந்த வேல்யூ தவிர்த்து வேற ஏதாவது வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா இட் வில் நாட் அக்செப்ட். ஓகே, ஸோ பாஸ்வேர்டில் யூ ஹாவ் டு மேட் த காம்ப்ளெக்சிட்டி. பாஸ்வேர்ட் காம்ப்ளெக்சிட்டி பாலிசி அவங்க கொடுத்துருக்காங்க ஆர்கனைசேஷனில் அப்படின்னா ஸோ தென் யூ ஷுட் ஹாவ் டு மேட் த பாஸ்வேர்ட் காம்ப்ளெக்சிட்டி பாலிசி. ஸோ இது எல்லாமே ஒரு ஃபீல்டுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இட் கண்டெய்ன்ஸ் எ செட் ஆஃப் கிளாஸஸ் வித் லாஜிக்கல் ஆட்ரிபியூட்ஸ், ரிலேட்டட் ஆட்ரிபியூட்ஸாக இருக்கணும். நீங்கள் கண்ணாபின்னா எந்த ஒரு ஆட்ரிபியூட்டும் நீங்கள் இன்சர்ட் பண்ணக்கூடாது. அண்ட் ஃபைனலி இட் ஹெல்ப்ஸ் டு கிரியேட் அன் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்டை உருவாக்குறதுக்காக உதவி பண்ணுறவர் தான் இந்த ஸ்கீமா. நம்ம ஷாப்பில் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணுற பில் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்ஸை அந்த சிஸ்டமில் ஆல்ரெடி லோட் பண்ணியிருக்காரு. ஸோ நம்மளுக்கு பில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த சாஃப்ட்வேர் நம்மளுக்கு தேவையா? தேவையே. ஸோ அந்த பில் இப்போ யார்கிட்ட இருக்கு? மேபி கஸ்டமர் கிட்ட இருக்கலாம். ஓகே, ஸோ த யூனோ அந்த சாஃப்ட்வேர் ஒன்ஸ் அந்த பில்லை பிரிண்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த பில்லு வேற ஒரு இடத்துல போய் ஸ்டோர் ஆகிடுது. தட் மீன்ஸ் கஸ்டமர் தே டேக்கிங் தெம்செல்ஃப். ஸோ அது மாதிரி ஆக்டிவ் டைரக்டரியில் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுற வரைக்கும் தான் இந்த ஸ்கீமா. கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா அது ஸ்கீமா நம்மளுக்கு தேவைப்படாது. அப்போ அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அது எங்கே போய் லோட் ஆகுது? டொமைன் பார்ட்டிஷனில் போய் லோட் ஆகுது. ஓகே, ஸோ கிரியேட்டிங் ஏ ஆப்ஜெக்ட் with the help of schema, after creation the object will be loaded into the domain partition. அப்போ டொமைன் பார்ட்டிஷனில் போயிட்டு உங்களுக்கு இன்னும் நீங்கள் கிரியேட் பண்ண ஆப்ஜெக்டை ஸோ ஸ்கீமாலேருந்து டொமைன் பார்ட்டிஷனில் போய் லோட் ஆகும். ஸோ எனி ஆப்ஜெக்ட், எந்த ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் ஆக்டிவ் டைரக்டரியில் நீங்கள் கிரியேட் பண்ணாலும் அது எங்கே போய் ஸ்டோர் ஆகுதுன்னா டொமைன் பார்ட்டிஷனில் போய் ஸ்டோர் ஆகுது. ஸோ அது கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னவா இருக்குது? ஸோ ஒரு டெம்ப்ளேட் ஸ்கீமாவில் ஒரு எம்டி டெம்ப்ளேட் மாதிரி இருக்குது. Okay, so the final one is it contains list of definitions that define what objects and attribute can exist in Active Directory. So அதுதான் நம்ம பார்த்தோம். ஸ்கீமா டெம்ப்ளேட்டுக்குள்ள ஒரு கிளாஸுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. தட் மீன்ஸ் லிஸ்ட் ஆஃப் டெஃபினிஷன்ஸ். அந்த டெஃபினிஷன் ஏற்ற மாதிரி நம்ம வேல்யூஸ் கொடுத்தா மட்டும்தான் அந்த ஆப்ஜெக்ட் முழுமையாக கிரியேட் ஆகும், இல்லை அப்படின்னா கிரியேட் ஆகாது. ஓகே, இப்போ இந்த ஸ்கீமான்றது என்டையர் ஃபாரஸ்ட்டுக்கு தேர் வில் பி ஒன்லி ஒன் ஸ்கீமா தான். ஸோ ஒரே ஒரு ஸ்கீமா தான் ஃபார் எனி டொமைன் கண்ட்ரோலர். லெட் மீ see if I can have my previous diagram. இதில் நம்ம ப்ரீவியஸ் டைம் நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தது So for entire forest there will be only one schema தான்ப்பா. ஓகே, ஸோ அதனால தான் இது என்னன்னு சொல்கிறேன்னா ஃபாரஸ்ட் வைட் பார்ட்டிஷன் நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ இது எப்படி ஒர்க் ஆகும்? இஃப் தெர் இஸ் ஒன்லி ஒன் ஸ்கீமா அப்படின்னா இது எப்படி ஒர்க் ஆகும் சார்? லெட் மீ ஷோ யூ சம்திங். ஸோ ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், பழமுதி சோலைன்னு வச்சுக்கலாமா? மேபி அவரை நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன்.
அது இப்போ அவங்க ஆக்சுவலாக சூப்பர் மார்க்கெட்டும் சேர்த்து தான் ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க ஃப்ரூட் ஷாப் மட்டும் தான் இருந்தது. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கரெக்டாக இருக்கா? ஓகே. இப்போ நிறைய இடத்துல மல்டி பிராண்டிங்காக தான் இருக்குது. சூப்பர் மார்க்கெட் ப்ளஸ் வந்து ஃப்ரூட் ஷாப் மாதிரி தான் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து இப்போ குரோம்பேட், இது வந்து அங்குமல்லி, இது வந்து நம்ம என்ன சொல்றோம், ஆவடி, இது வந்து பெரம்பூர். ஓகே, சரி. மோஸ்ட்லி இதெல்லாம் நான் ஹாஸ்பிட்டல் ஆஃபீஸ் போகிற ரூட்டு தான், சரியா? அதனால் நான் வந்தது நான் கொடுத்துட்டேன். பட் இந்த ஏரியாலலாம் இருக்குன்னு எனக்கு உண்மையிலே தெரியல. பட் ஐ ஹவ் நோட்டீஸ் பூனமல்லில் இருக்குது, ஆவடியில் இருக்கான்னு தெரியல. அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக இன்வெஸ்டிகேட்லாம் பண்ணுவானா. ஓகே, இப்போ ஸ்கீமான்றது ஒரே ஒரு ஸ்கீமா தான் ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. சரி, அந்த கான்செப்ட் பண்ணி நான் வரேன். Let's try to understand in detail how the schema is created for other domain controllers. நல்லா புரிஞ்சுங்க. இப்போ என்கிட்ட வந்து நிறைய டொமைன் கண்ட்ரோலர் இருக்குது. ஸோ நியர்லி ஐ ஹாவ் 3 டொமைன் கண்ட்ரோலர்ஸ்னு வச்சுப்போம். ரூட்டு, இவங்க எல்லாருமே நியூ டொமைன் கண்ட்ரோலர்ஸ். ஸோ வி ஆர் நாட் என்ட்ரிங் இன்டு த பேக்கப் டொமைன் கண்ட்ரோலர், நியூ டொமைன் கண்ட்ரோலர்ஸ். இவர் வந்து 3 டொமைன் கண்ட்ரோலர். இவரோட நேம் வந்து sandspoon.com. இவரோட நேம் நம்ம என்ன சொல்லணும்னா சென்னை.sandspoon.com. பட் சைல்டோட நேம் என்னன்னு கேட்டால் அது சென்னை தான். சஃபிக்ஸில் வந்து பேரண்டோட நேம் இன்னரிட் ஆகிருக்கும். தட்ஸ் ஃபைன். ஸோ இது வந்து ட்ரீ டொமைனோட நேம். யூ கேன் see any of the name like microsoft.com. ஓகே, ஸோ இப்போ லெட் மீ நோ when I create one user, ஒரு யூசர் நான் இங்கே ரூட்டில் க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுப்போம். ட்ரீயில் ஒரு யூசர் அண்ட் சைல்டில் ஒரு யூசர் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ when I create a user, let me say the user name is பிரசாத் அப்படின்னு ஒரு யூசர் க்ரியேட் பண்ணுறேன். சரியா? இப்போ இந்த யூசர் நான் க்ரியேட் பண்ணும்போது இந்த யூசருடைய லாகான் ஸ்கிரிப்டில் இவருடைய லாகான் ஸ்கிரிப்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா sandspoon/பிரசாத், இதுதான் இவருடைய லாகான் ஸ்கிரிப்ட். ஓகே, அண்ட் அவருடைய பாஸ்வேர்ட், இதுதான் யூசர் நேம், இவரோட பாஸ்வேர்ட் must be stars. ஸோ இதே இன்ஃபர்மேஷன் தான் வந்து ட்ரீயில் நான் ஒரு யூசர் க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ட்ரீயில் க்ரியேட் பண்ணுற யூசர் நேம் NIC ராஜ் அப்படின்னு நான் க்ரியேட் பண்ணுறேன். அப்போ இங்கே என்னவா மாறும் அப்படின்னா லாகான் ஸ்கிரிப்டில் Microsoft/Raj. And again, when I go to the child domain controller, user name Arun. இவரோட லாகான் ஸ்கிரிப்ட்ல யூசர் நேம்ல domain name would be Chennai and user name is Arun. So whenever you create a user in root domain controller, child domain controller and tree domain controller, அந்த யூசர் உடைய லாகான் ஸ்கிரிப்ட்ல அந்த யூசர் எந்த டொமைன்ல இருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். ஆட்டோமேட்டிக்லி இட் வில் பி சேஞ்ச். இதை யார் சேஞ்ச் பண்றாரு? How the domain knows?
பிகாஸ் ஆஃப் த ஸ்கீமா. ஸோ உங்களுக்குன்னு ஏற்பாடு பண்ணியிருக்க டெம்ப்ளேட், இப்போ நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம், சிங்கிள் டெம்ப்ளேட் இஸ் யூஸ்டு ஃபார் என்டையர் ஃபாரஸ்ட். ஸ்கீமான்றது என்னமோ ஒரே ஒரு டெம்ப்ளேட் தான். ஓகே, இது வந்து ஸ்கீமா டெம்ப்ளேட்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்கீமா டெம்ப்ளேட் இந்த ஒரே ஒரு ஸ்கீமா டெம்ப்ளேட் தான் என்டையர் ஃபாரஸ்ட்டுக்கு யூஸ் பண்ண போகிறோம். பட் இங்கே ரூட்டில் யூஸ் பண்ணுற ஸ்கீமா டெம்ப்ளேட்டில் எனக்கு லாகான் ஸ்கிரிப்ட் என்ன வருது, sanspan/prasad. சைல்டில் யூஸ் பண்ணும்போது எனக்கு டெம்ப்ளேட் என்ன வருது, chennai/arun. அண்ட் ட்ரீல யூஸ் பண்ணும்போது எனக்கு microsoft/raj. ஸோ ஹவு மை டொமைன் கண்ட்ரோலர் இஸ் ட்ரைங் டு கஸ்டமைஸ் த டெம்ப்ளேட். இது ஒரே ஒரு டெம்ப்ளேட் தான் அப்படின்னா அப்போ எல்லா டொமைனுக்கும் என்னவா கிரியேட் ஆகணும், sanspan/arun தானே இருக்கும், sanspan/raj தானே இருக்கும். அது எப்படி மாறுது, ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு யூசர் கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவரோட ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லோக்கல் டொமைன் நேம் லிஸ்ட் ஆகும். அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பார்ட்டிஷன் தான் என்டையர் ஃபாரஸ்ட்டுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா அப்போ அந்த கான்செப்ட் படி பார்த்தா எல்லாருக்குமே என்னவா இருக்கணும், sanspan/ தானே இருக்கும். ஸோ லாஜிக்கலி யூ மே ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ரைட் வாட் ஐம் ட்ரைங் டு சே. There is a one single partition for entire forest, then everyone should have the same template. The output for every object creation, it should have one single domain. Correct? Huh? சரி, ஓகே, இதை அப்படி ஸ்டாப் பண்ணிக்கலாம். லெட் மீ கம்மிங் டு த மை எக்ஸாம்பிள். இப்போ பிரசாத் என்ன பண்ணுறாருன்னா குரோம்பேட்டில் இருக்க பழமுதி சோலையில் போயிட்டு ஃப்ரூட்ஸ் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. பர்ச்சேசிங் ஃப்ரூட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ராஜ், இவர் என்ன பண்ணுறாருன்னா பர்ச்சேசிங் ஃப்ரூட்ஸ் இன் பெரம்பூர் லொக்கேஷன். ஓகே, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பழமுதி சோலை தான். இவங்க பர்ச்சேஸ் பண்ண ஃப்ரூட்ஸ் வந்து மோரார்லெஸ் ரெண்டு டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் குவான்டிட்டி எல்லாமே வந்து சேமாக தான். ஆப்பிள் 1 kg 1 kg இவரும் பர்ச்சேஸ் பண்ணுறாரு வேறு வேறு லொக்கேஷனில். பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவருக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்குற அந்த பில் வந்து ரெண்டுமே சேமாக இருக்குமா. ஸோ மேபி தி ப்ரைஸஸ் வில் கெட் வெரி சிமிலர் இருக்கலாம் பை சான்ஸ். சம்டைம் டிரான்ஸ்போர்ட் எல்லா டேக்ஸும் போட்டு தட் மே பி டிஃபர் குரோம்பேட்டுக்கும் பெரம்பூருக்கும். ஸோ ஷுவர்லி தேர் வில் பி சேஞ்சஸ் இன் த பில். ஸோ குரோம்பேட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற பில்லுக்கும் பெரம்பூரில் பர்ச்சேஸ் பண்ணுற பில்லுக்கும் என்ன மேஜர் சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னா ப்ரைஸ் சேஞ்சஸ் இருக்கலாம் பை சான்ஸ், ஆர் சேம் ப்ரைஸாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த அவுட்டர் பார்ட் இருக்குல்ல, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண அந்த ப்ராடக்டை தவிர்த்து ஸோ டாப் ஆஃப் தி ஃபீல்டில் இது என்ன லொக்கேஷன், பிரான்ச், குரோம்பேட் பிரான்ச்சு, டைமிங் டிஃபர் ஆகலாம். அண்ட் தென் வந்து ஜிஎஸ்டி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் நம்பர்ஸ், இது எல்லாமே ஆட்ரிபியூட்ஸ் அடிஷ்னலாக ஆட் ஆகுது. ஸோ அது எல்லாமே வந்து அந்தந்த லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்காங்க அந்த சாஃப்ட்வேரில். கரெக்டாக இப்போ குரோம்பேட் லொக்கேஷனில் போயிட்டு நீங்கள் பில்லிங் பண்ணும்போது அந்த சாஃப்ட்வேரில் என்ன இருக்கும், லொக்கேஷன் குரோம்பேட் தான் காமிக்கும். அதே மாதிரி பெரம்பூரில் போய் நீங்கள் பில் பண்ணும்போது அது பெரம்பூர் தான் காமிக்கும். ஸோ பிகாஸ் ஆஃப் தெர் இஸ் அ ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் பட் நோ ஒன் இஸ் யூஸிங் த சேம் டெம்ப்ளேட். அந்த ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட்ல இருந்து ஒரு பிரான்ச்சுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி ஸ்டார்டட் யூஸிங் இட். அப்போது என்னதான் ஆக்டிவ் டைரக்டரியில் ஒரு ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட்னு ஒன்று இருந்தாலும் அது யாருமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஈவன் ரூட் டொமைன் ஆல்சோ நாட் கோயிங் டு யூஸ் த ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட். அப்போ ரூட் டொமைன் கண்ட்ரோலர் என்ன பண்ணுறாரு, அவரோட லொக்கேஷன் என்ன, சான்ஸ்பான். அப்போ சான்ஸ்பான் எந்த ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் இது சான்ஸ்பானில் கிரியேட் ஆன ஆப்ஜெக்ட்ன்ற ஒரு ஐடென்டிட்டி இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட்லேருந்து அவரே என்ன பண்ணிக்கிறாரு, கஸ்டமைஸ் பண்ணி புதுசாக உருவாக்கிறார். while installing the root domain controller he will create a schema partition. நம்ம படிச்சிருப்போம். அப்போ அந்த கிரியேட் பண்ணும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட்ல இருந்து அவருக்குன்னு ஒரு கஸ்டமைஸ் பண்ண ஒரு டெம்ப்ளேட்டை உருவாக்கிக்கிறார், ஸ்கீமா பார்ட்டிஷன் ஒன்று உருவாக்கிக்கிறார். அண்ட் சைல்ட் டொமைன் கண்ட்ரோலர் நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது ரூட்ல இருந்து ஸ்கீமா பார்ட்டிஷன் ஆல்ரெடி ரூட்ல கிரியேட் ஆகிருக்கும். அந்த ஸ்கீமா பார்ட்டிஷன் சைல்டுக்காக என்ன பண்ணுறாருன்னா he will be downloading from root. while installing child domain controller அவர் என்ன பண்ணுறாரு, ரூட்ல இருந்து டவுன்லோட் தான் பண்ணுவார். ஏன்னா எவ்ரி டைம்
ரூட்டை போய் கான்டாக்ட் பண்ணி சார் நான் ஒரு யூசர் கிரியேட் பண்ணோம் எனக்கு ஸ்கீமா கொடுங்கன்னு கேட்க மாட்டேன். ஸோ இமேஜின் இஃப் Microsoft is going to design in that way, what will happen if there is no root? Or imagine there is a network failure between child and root domain controller. அப்போ என்ன ஆகும்? ஸோ வித்தவுட் ரூட் டொமைன் கண்ட்ரோல் வி மே நாட் கிரியேட் a யூசர் அப்படின்னா இட்ஸ் a failed ப்ராடக்ட். எல்லா டைமும் ரூட்டோட கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. மேபி த சைட் ரூட் வந்து யூஎஸ்ல இருக்கலாம், சைல்டு வந்து இந்தியாவில் இருக்கலாம். ஸோ மேபி தெர் இஸ் அ இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இஷ்யூ. அப்போ அந்த இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இஷ்யூ ஃபிக்ஸ் ஆகிற வரைக்கும், என்னோட ரூட்டை ரீச் ஆகிற வரைக்கும் என்னால் யூசர் கிரியேட் பண்ண முடியாது. இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷனில் மைக்ரோசாஃப்ட் தி நெவர் டிசைன் த ஆக்டிவ் டைரக்டரி ஃப்ரம் த வெர்ஷன் ஆஃப் 20,000 அந்த மாதிரி டிசைன் பண்ணலை. அப்போது மைக்ரோசாஃப்ட் என்ன டிசைன் பண்ணியிருக்குன்னா, ரூட் இருக்காரோ இல்லையோ அதை பற்றி நீ கவலைப்படாது. சைல்டு டொமைன் இருக்கா, யூ கேன் கிரியேட் எனி யூசர்ஸ். அப்போ அந்த யூசர்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட், அந்த டெம்ப்ளேட் எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது, ரூட்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகுதான்னு கேட்டால் கிடையாது. ரூட்லேருந்து தான் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. அது எப்போ அப்படின்னா, while installing child domain controller, your child domain will download the schema permanently. பர்மனெண்ட்டாக அவர் டவுன்லோட் பண்ணி வச்சுப்பார். ரூட்லேருந்து தான் டவுன்லோட் பண்ணுறாரு. அந்த ரூட்லேருந்து டவுன்லோட் பண்ணுற அந்த ஸ்கீமா என்னவா இருக்குன்னா, ரீட் ஒன்லி காப்பியாக இருக்கும். அப்போது இது ஒரு ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட்ப்பா. சரியா? இந்த ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட்ல இருந்து ஆல்ரெடி ரூட்டுக்குன்னு தேவையான ஸ்கீமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட்ல இருந்து சைல்டுக்குன்னு ஒரு ஸ்கீமா வேணும். அப்போ சைல்டு டொமைன் இன்ஸ்டால் பண்ணும் போது ரூட் என்ன பண்ணுறாருன்னா, இஸ் த பில்டர், இஸ் த டெவலப்பர். ஓகே, இஸ் த ஒன் கோயிங் டு கஸ்டமைஸ் த டெம்ப்ளேட் ஃப்ரம் த ஸ்டாண்டர்ட் ஸ்கிரிப்ட் அண்ட் ஹி வில் கிவ் இட் டு த சைல்டு டொமைன். ஸோ ரூட் தான் என்ன பண்ணுறாரு, ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட்லேருந்து கஸ்டமைஸ் பண்ணி சைல்டு டொமைனோட நேம் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பார். ஓகே, இது லொக்கேஷன் குரோம்பேட்டாப்பா, அப்போ இந்த சாஃப்ட்வேர் லொக்கேஷனில் குரோம்பேட்னு சேஞ்ச் பண்ணி இந்த சாஃப்ட்வேர் குரோம்பேட் லொக்கேஷனில் இருக்க எல்லா சிஸ்டம்லையும் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. ரைட்? ஸோ அது மாதிரி ஒரு சைல்டு டொமைன் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, ரூட் டொமைன்லாம் அந்த ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட்லேருந்து சைல்டுக்குன்னு கஸ்டமைஸ் பண்ணி அவர்கிட்ட கொடுத்து வந்தாப்பா நீங்கள் இதை பர்மனெண்ட்டாக வச்சுங்க. Every time we never going to change the domain name. நான் chennai.sanspon.com நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகே, எனக்கு சென்னை செட் ஆகலைன்னு சொல்லிட்டாங்க அஸ்ட்ராலஜி படி, நியூமராலஜி ஆர் அஸ்ட்ராலஜி. அதனால் நான் வேறு நேம் சேஞ்ச் பண்ணலாம், அந்த மாதிரி எந்த ஆர்கனைசேஷனும் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ தென் ஆஃப்டர் ட்ரீ டொமைன் கண்ட்ரோலர். ட்ரீ டொமைனுக்கு என்ன இருக்குது, மைக்ரோசாஃப்ட்.com. ஓகே, மைக்ரோசாஃப்ட்.com. ஸோ while installing ட்ரீ டொமைன் கண்ட்ரோலர், ரூட் டொமைன்லேருந்து இந்த ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட்ல இருந்து அவர் என்ன பண்ணுறாரு, ரூட்டு ட்ரீக்குன்னு ஒரு டெம்ப்ளேட்டை உருவாக்கி கொடுத்துருவார். இந்தாப்பா இதை நீ பர்மனெண்ட்டாக வச்சுக்கோ. பட் இது உங்ககிட்ட ரீட் ஒன்லியாக தான் இருக்கும். ரைட்டபிள் எல்லாமே என்கிட்ட தான், பிகாஸ் ஐ எம் த மாஸ்டர். ரூட் இஸ் த மாஸ்டர். எனி சேஞ்ச் நீடட் டு ஹேப்பன் இன் ஸ்கீமா தட் கேன் பி டன் ஒன்லி பை ரூட் டொமைன் கண்ட்ரோலர். ஏன்னா ஹீ இஸ் த கிரியேட்டர், அவர் தான் டெவலப்பர், அவர் தான் உருவாக்குனார், அவருக்கு தான் அந்த பர்மிஷன் இருக்கு. அதர் டொமைன் கண்ட்ரோலர் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, they will be downloading the read-only copy from the root. அப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட்ல இருந்து தான் எல்லாருமே உருவாக்குறாங்க. இப்போ ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம சொல்றோம், ஓப்பன் சிஸ்டம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்றோம். அது ஏன் ஓப்பன் சோர்ஸ்னு சொல்றோம்? எந்த ஆர்கனைசேஷன் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி they can use it. உபுண்டுன்னு ஒரு OS இருக்கு, ஆன்லைன்ல இருந்து டவுன்லோட் பண்றீங்க. அதே உபுண்டு தான் வந்து maximum many of the organization they will prefer to use Ubuntu or Fedora or whatever it is. ஆனால் எல்லா ஆர்கனைசேஷன்லையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி சாஃப்ட்வேர் ஃபார்மேட்டில் இருக்கான்னு கேட்டால் இருக்காது. ஸோ தே யூஸ் டு கஸ்டமைஸ் இட். ஏன்னா அந்த சோர்ஸ் கோட் உங்ககிட்டயே கொடுத்துட்றாங்க, மைக்ரோசாஃப்ட் மாதிரி கிடையாது. ஸோ ஒரு ஆர்கனைசேஷனும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட செக்யூரிட்டி ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தே வில் கஸ்டமைஸ் த சோர்ஸ் கோட். அப்போ இந்த ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட்னு ஒன்று இருக்குது, அந்த டெம்ப்ளேட்லேருந்து ஆல்ரெடி கஸ்டமைஸ் பண்ணி ரூட் வச்சுக்கிட்டாரு. ஸோ மற்ற டொமைன் கண்ட்ரோலில் சைல்டு டொமைன் வேணும்னா அவருக்குன்னு கஸ்டமைஸ் பண்ணி அதையும் கொடுத்துட்றாரு. ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க சார். ஸோ ஃபியூச்சரில் நீங்கள் கிரியேட் பண்ணுற எல்லா யூஸருக்கும் என்ன வரும், chennai.sanspon.com, அதுதான் உங்களுடைய டொமைன் நேமாக வரும். ஸோ தட் இஸ் த ரீசன் என்ன நடக்குது, whenever you going to create a user in child domain controller, automatically the logon script updated with respect to the local domain. And similarly to the Microsoft. Prida, how the schema is working. Prida,
Any questions? ஸோ இது ஆக்சுவலாக நான் நேற்று உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டேன் இந்த ஒரு கான்செப்ட். இது நான் உங்களுக்கு இந்த எஃப்எஸ்எம்ஆர் ரோல்ஸ் வரும்போது சொல்லலாம்னு நினச்சேன். பட் ஓகே, ஸோ இட் டசன்ட் ரிக்வயர் மச் இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ இருக்கிற உங்களுக்கு இருக்கிற நாலேஜ்க்கு இதை உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஐ சஜஸ்ட் திஸ். ஓகே, ஸோ ஸ்கீமாவை உருவாக்குறது ரூட்டு, அதை கஸ்டமைஸ் பண்ணி அதர் டொமைன் கண்ட்ரோலருக்கு கொடுக்கறதும் ரூட்டு தான். ஆனால் டவுன்லோட் பண்ணும்போது அது ரீட் ஒன்லியாக தான் இருக்கும். Any change is required, only the root domain controller can change the schema partition because he has the master key. rootல மட்டும்தான் அந்த மாஸ்டர் கீ இருக்கும். ஸோ அதை நம்ம பார்க்கலாம். அந்த மாஸ்டர் கீனா என்ன, அந்த மாஸ்டர் கீயை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா, யாருக்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் மாஸ்டர் கீ இருந்ததுன்னா, மாஸ்டர் கீ இல்லைன்னா என்ன நடக்கும், அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். சரியா? அப்படியே லைட்டாக கொஞ்சம் வாய்ஸ் மாறிட்டே வருது, கண்டினியூஸாக பேசுனாப்பா. சரி, ஸோ நெக்ஸ்ட் டொமைன் பார்ட்டிஷன். ஸோ டொமைன் பார்ட்டிஷன் விச் இஸ் மோர் சிமிலர். லாகான் ஸ்கிரிப்ட் எல்லாமே அதே மாதிரி தான் நான் போட்டிருப்பேன். ஒரு டொமைனுக்கும் லாகான் ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி இருக்கும்ப்பா. மைக்ரோசாஃப்ட், சான்ஸ்பாண்ட் அண்ட் சென்னை அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 இது எல்லாமே வந்து கிளைண்ட் டிவைசஸ், டொமைனுடைய கிளைண்ட் டிவைசஸ். ஸோ அந்த டிவைஸில் நீங்கள் லாகின் பண்ணும்போது இப்போது ட்ரீயில் பார்த்தீங்கன்னா 5 6ன்ற ஒரு கிளைண்ட் இருக்கார், சைல்டில் 3 4 ஒரு 2 கிளைண்ட் இருக்கார், அதே மாதிரி ரூட்டில் 1 2ன்னு 2 கிளைண்ட் இருக்காங்க. இப்போ இந்த 2 கிளைண்ட்டில் எனி ஒன் ஆஃப் த கிளைண்ட், ஸோ இப்போ நம்பர் 1ன்ற மிஷினில் போயிட்டு நான் இந்த மைக்ரோசாஃப்ட் /கோபி அப்படின்ற யூஸரை நான் லாகின் பண்ணால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்குது அப்படின்னா, என்னோட டொமைனை ஈஸிலி கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஆப்ஜெக்ட் இஸ் presented in Microsoft domain controller. என்னோட டொமைன் என்ன, சான்ஸ்பாண்ட். அப்போ இந்த ஆப்ஜெக்ட் எங்கே போய் சர்ச் பண்ணணும், மைக்ரோசாஃப்ட்ன்ற ஒரு டொமைன் கண்ட்ரோலரில் போய் சர்ச் பண்ணணும். ஸோ தென் தி query will be moved to tree domain controller, tree domainல போய் சர்ச் பண்ணணும். So because every domain controller will have a unique domain partition. சான்ஸ்பாண்ட் அப்படின்னா ரூட்டுக்குன்னு ஒரு யூனிக் டொமைன் பார்ட்டிஷன் இருக்கும். ஸ்கீமா மாதிரி சிங்கிள் பார்ட்டிஷன் ஃபார் என்டையர் ஃபாரஸ்ட்ன்ற கான்செப்ட் கிடையாது. எவ்ரி டொமைன் கண்ட்ரோலர் தே யூஸ் டு ஹேவ் அ இண்டிவிஜுவல் டொமைன் பார்ட்டிஷன். அப்போ ஒரு டொமைனுக்கும் ஒரு டொமைன் பார்ட்டிஷன் இருக்குது அப்படின்னா, ஸோ நீங்கள் எந்த டொமைனில் போய் நீங்கள் யூஸர் கிரியேட் பண்ணுறீங்களோ தட் லோக்கல் டொமைன் கண்ட்ரோலர் வில் ஸ்டோர் த ஆப்ஜெக்ட். அப்போ நீங்கள் ட்ரீ டொமைனில் போயிட்டு கோபின்ற ஒரு யூசர் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த யூசர் எங்கே இருக்காரு, ட்ரீ டொமைனுடைய டொமைன் பார்ட்டிஷனுக்குள்ளே இருக்காரு. But you going to log in that user in root domain controller client. You are not going to log in your local domain controller client 5 6ல லாகின் பண்ணல. அது பதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 1 2ல போய் லாகின் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் லாகான் ஸ்கிரிப்டில் உங்களோட யூசர் நேம் மைக்ரோசாஃப்ட் /கோபின்னு நீங்கள் ஆத்தன்டிகேஷன் ரிக்வஸ்ட் உங்களுடைய ரூட் டொமைன் கண்ட்ரோலருக்கு நீங்கள் பாஸ் பண்ணும்போது, ஸோ ரூட் டொமைன் கண்ட்ரோலர் கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஓகே திஸ் ஆப்ஜெக்ட் இஸ் நாட் ப்ரெசென்டட் இன் மை டொமைன். என்னோட டொமைன் பார்ட்டிஷனில் கிடையாது. ஏன்னா என்னோட டொமைன் பார்ட்டிஷனில் இருந்தால் லாகான் ஸ்கிரிப்டில் என்ன இருக்கணும், சான்ஸ்பாண்ட் /ன்னு தான் இருக்கும். கரெக்ட்? இது வந்து மைக்ரோசாஃப்ட் /ன்னு இருக்குது. ஸோ ஓகே, ஸோ திஸ் ஆத்தன்டிகேஷன் ரிக்வஸ்ட் ஷுட் பி மூவ்டு டு ட்ரீ டொமைன் கண்ட்ரோலர். So based on the logon script, every domain controller may be able to clearly understand where the object is located. எந்த டொமைனில் இந்த ஆப்ஜெக்ட் லொக்கேட் ஆகிருக்குன்றது they can easily understand. இப்போ எல்லா டொமைனுக்கும் ஒரே ஒரு டொமைன் பார்ட்டிஷன் இருக்குன்னு நான் ஒரு கான்செப்ட் கொண்டு வரேன்னு வச்சுக்கோங்க. லெட்ஸ் சே எல்லா டொமைனுக்கும் ஒரே ஒரு டொமைன் பார்ட்டிஷன் தான்ப்பா அப்படின்னா என்ன நடக்கும்னா, இப்போ சைல்டு டொமைனில் ஒரு 20k யூசர்ஸ் கிரியேட் பண்ணுறீங்க, ரூட்டில் ஒரு 20k யூசர்ஸ், ட்ரீயில் ஒரு 20k யூசர்ஸ் கிரியேட் பண்ணீங்க, அரௌண்ட் 60k யூசர்ஸ் வந்து ஒரே டொமைன் பார்ட்டிஷனில் போய் லோட் ஆகும். அப்போ அந்த டேட்டாபேஸுடைய சைஸும் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் த பர்டிகுலர் டொமைனுடைய டிபெண்டன்சி வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். இந்த டொமைன் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அந்த 60k யூசர்ஸும் போயிடுச்சு. ரைட்? ஸோ அதனால தான் வந்து when you planning to design a Active Directory architecture, every domain controller should have the local database
within the local database, they used to manage all the local domain objects. So in my example, okay, உங்களோட ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் நீங்கள் பில் பண்ணுறது எல்லாமே, பட் இங்கே பார்த்தீங்கன்னா தட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஓகே, நீங்கள் பில் பண்ணுற எல்லா பில்லிங் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே தேர் மைட் பி அ சென்ட்ரலைஸ்டு சர்வர். அங்கே போய் தான் லோட் ஆகும். யாருமே லோக்கலாக மேனேஜ் பண்ண மாட்டாங்க. இன்டர்நெட் மூலிமா தே யூஸ் டு ஸ்டோர் இன் சென்ட்ரலைஸ்டு சர்வர். சம்டைம் இப்போ ஏதாச்சும் ஒரு லொக்கேஷனில் சிஸ்டம் கிராஷ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த பில்லிங் இன்ஃபர்மேஷன்லாம் டெஸ்ட்ராய் ஆகிடக்கூடாதுனால, ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஷாப்பிங்காக இருக்குது அப்படின்னா அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தே யூஸ் டு மேனேஜ் இன் லோக்கல் ஹார்ட்வேர்லேயே மேனேஜ் பண்ணுவாங்க. பட் இவங்ககிட்ட நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது, ஸோ தே ஆர் கோயிங் டு நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னும் போது அவங்களோட டேட்டா வந்து அவங்க கொஞ்சம் செக்யூராக மேனேஜ் பண்ணணும்னு விருப்பப்படுறாங்கன்னா, ஸோ தே கேன் யூஸ் டு ஹேவ் ஒன் சென்ட்ரலைஸ்டு சர்வர். இந்த சென்ட்ரலைஸ்டு சர்வரில் எல்லா பில்லிங் இன்ஃபர்மேஷன் லோட் ஆகும். ஸோ திஸ் மைட் பி இன் க்ளவுடில் கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. பிகாஸ் எவ்ரி ஒன் இஸ் யூஸிங் இன்டர்நெட், ரைட்? இன்டர்நெட் மூலிமா அவங்க எக்ஸஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் சரணா ஸ்டோர், போத்தீஸ், இந்த மாதிரி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி மேக்ஸிமம் தே யூஸ் டு பிளே, தே ஆல்ரெடி ஹேவிங் தட். ஏடபிள்யூஎஸ்ல தான் இப்போ அவங்க ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ்லி தே யூஸ் டு ஹேவ் அ செப்பரேட் சர்வர்ஸ் இன் டேட்டா சென்டர். பட் நவ் வாட் ஹேப்பன்ஸ், தே மூவ் டு ஏடபிள்யூஎஸ் கிளவுட். ஸோ அவங்களுடைய ஆக்சஸ், சிஸ்டம் ஆக்சஸ், அந்த கம்பெனியோடைய என்டையர் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து அவங்க ஏடபிள்யூஎஸ் கிளவுடில் தான் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வித்தவுட் இன்டர்நெட் தே கான் பி யூனோ, அவங்களால வந்து பிரிண்ட் பண்ணவே முடியாது பில்லிங். சரியா? But in our case, we are not going to use a centralized storage to manage all the domain controller users. எல்லா டொமைனோடைய ஆப்ஜெக்ட்ஸை ஒரே ஒரு டேட்டாபேஸில் மேனேஜ் பண்ண போகிறது கிடையாது. இன்ஸ்டெட் எவ்ரி பிரான்ச், ஸோ இங்கே வந்து எவ்ரி பிரான்ச் யூஸ் டு ஹேவ் ஒன் சென்ட்ரலைஸ்டு சர்வர். பட் நம்ம ஆக்டிவ் டைரக்டரியில் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி பண்ணால் என்ன ஆகும்னா, வி வில் பி ஹேவிங் அ டிபெண்டன்சி. பட் இதுக்கு ஓகே, ஸோ ஒரு சில என்வரான்மெண்ட்டுக்கு இட் இஸ் மோர் சஃபிஷியன்ட். பட் ஆக்டிவ் டைரக்டரியை பொறுத்த வரைக்கும் we are not going to use a centralized storage. Every domain controller, they used to have a local storage, so they can have the copy of the information, local domain information, in their local database. Okay. புரியுதாப்பா? ஸோ டொமைன் பார்ட்டிஷன் கிளியராக இருக்கா? Shall we move on to next level partition, configuration? Okay. So configuration partition, so we have two different components. Configuration partition பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி, one is physical component, another one is logical component சொல்லுவோம். So in the physical componentல a configuration divided into two components. So physical componentsல என்ன இருக்குன்னா, it contains sites and service replication topology. So the console is to access physical component is AD sites and service. ஸோ ஃபிசிக்கல் காம்போனண்ட் வரும்போது உங்கள் ஆக்டிவ் டைரக்டரியோடைய டோபாலஜி இன்ஃபர்மேஷன்ஸ், ஆர் யூ கேன் சே சைட் ரெப்ளிகேஷன் இன்ஃபர்மேஷன், ஸோ இது எல்லாமே வந்து இட் குட் பி மேனேஜ்ட் இன் ஃபிசிக்கல் காம்போனண்ட். ஸோ பட் வென் இட் கம்ஸ் டு லாஜிக்கல் காம்போனண்ட்ஸ், so logical components, it contains the information about the relationship between two different domain controllers in a same forest. So அவருக்கு என்ன ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கு, ஸோ வாட் இஸ் த நேம் ஆஃப் டொமைன் கண்ட்ரோலர், அண்ட் ஸோ வாட் இஸ் த டைப் ஆஃப் டொமைன் கண்ட்ரோலர். ஸோ இது எல்லாமே வந்து லாஜிக்கல் காம்பனன்ட்ஸில் இருக்கும். ஃபிசிக்கல் காம்பனன்ட்ஸில் வாட் இஸ் த லிங்க் பிட்வீன் த டொமைன் கண்ட்ரோலர், ஹவு மெனி லிங்க்ஸ் ஆர் தேர், ஸோ பிரைமரி அண்ட் செகண்டரி லிங்க், and what is the IP address of domain controller, and which subnet the domain controller is located.
ஸோ தட் மீன்ஸ் ஃபிசிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து ஃபிசிக்கல் காம்பனண்ட்டில் இருக்கும். ஸோ லாஜிக்கல் வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் லைக் ரிலேஷன்ஷிப்ஸ் பிட்வீன் டொமைன் கண்ட்ரோலர், டைப் ஆஃப் டொமைன்னா ரீட் ஒன்லி டொமைன் கண்ட்ரோலரா, இல்லை இவர் வந்து ரூட் டொமைனா, சைல்ட் டொமைனா, ட்ரீ டொமைனா, ஸோ வாட் டைப் ஆஃப் டொமைன் கண்ட்ரோலர். ஸோ இது எல்லா இன்ஃபர்மேஷனும் லாஜிக்கல் காம்பனண்ட்டில் இருக்கும். ஸோ கான்ஃபிகரேஷன் பார்ட்டிஷன்னாலே தி என்டையர் ஃபாரஸ்ட் இன்ஃபர்மேஷன், உங்கள் ஃபாரஸ்ட்டில் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டிஷன் தான் வந்து கான்ஃபிகரேஷன் பார்ட்டிஷன். ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் பார்ட்டிஷனுக்குள்ள யூ குட் சி த என்டையர் டோபாலஜி, உங்கள் ஆக்டிவ் டைரக்டரியோட கம்ப்ளீட் டோபாலஜி யூ கேன் சி. ஸோ எத்தனை டொமைன் கண்ட்ரோலர்ஸ் இருந்தாலும் சரி, அவங்களோட நேம், அவங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ் என்ன, அண்ட் வேர் இட் இஸ் லொக்கேட்டட், அண்ட் வாட் இஸ் த லிங்க் பிட்வீன் த டொமைன், அண்ட் ஹவு ஃப்ரீக்வெண்ட்லி த ரெப்ளிகேஷன் இஸ் ஹேப்பனிங். ஸோ இது எல்லாமே வந்து யூ கேன் சி இன் த configuration partition. So configuration partition, it contains the entire forest information. ஒரு ஃபாரஸ்ட் உடைய என்டையர் இன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடிய பார்ட்டிஷன் தான் யூ கேன் ஆல்வேஸ் சே கான்ஃபிகரேஷன் பார்ட்டிஷன். ஓகே, a simple way of understanding கான்ஃபிகரேஷன் பார்ட்டிஷனில் என்டையர் ஃபாரஸ்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க. அது என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் மேனேஜ் பண்ணுறாரு அப்படின்னா, let me say, take an example. Okay, so I am planning to install, there is a root. Okay, so I am planning to install one more domain controller. So ஒரு child domain நான் install பண்றேன், and root இது வந்து tree. ஓகே, இப்போ இந்த ஃபாரஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக எங்கே இருக்கும்? கான்ஃபிகரேஷன் பார்ட்டிஷனில் இருக்கும். ஸோ இது நம்மளோட entities.dat, இதுக்குள்ள ஒன் ஆஃப் த பார்ட்டிஷன் தான் கான்ஃபிகரேஷன் பார்ட்டிஷன். ஸோ ஐ எம் நேமிங் இட் as கான்ஃபிகரேஷன் பார்ட்டிஷன். ஓகே, ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் பார்ட்டிஷன் ஃபர்ஸ்ட் யார் கிரியேட் பண்ணியிருப்பாரு? entities.dat இந்த ஃபாரஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் டொமைன் கண்ட்ரோலர் யார் இன்ஸ்டால் பண்ணுறோமோ, ஸோ தட் பர்சன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஆஃப் கிரியேட்டிங் த கான்ஃபிகரேஷன் பார்ட்டிஷன் ஆர் ஆல் 5 பார்ட்டிஷன்ஸ். அப்போ ரூட்டு தான் இந்த கான்ஃபிகரேஷன் பார்ட்டிஷனை கிரியேட் பண்ணியிருக்காரு அட் ஃபர்ஸ்ட். ஓகே, ஒரு ஃபாரஸ்ட்டு உருவாகும் போது. அப்போது இந்த கான்ஃபிகரேஷன் பார்ட்டிஷனில் என்டையர் ஃபாரஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்னவா இருந்திருக்கும்? முதல்ல ரூட் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா. ஸோ லெட்ஸ் ஃபர்கெட் அபவுட் சைல்ட் டொமைன், ட்ரீ டொமைன். ஸோ இவங்க ரெண்டு பேரும் நான் இன்ஸ்டால் பண்ணலை. I'm having only a root domain controller in my forest. அப்போ இந்த கான்ஃபிகரேஷன் பார்ட்டிஷனுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா, என்டையர் ஃபாரஸ்ட் இன்ஃபர்மேஷனா அந்த ஃபாரஸ்ட் நேம் என்ன, அந்த ஃபாரஸ்ட்ல எத்தனை டொமைன் கண்ட்ரோலர் இருக்காரு, அந்த டொமைன் கண்ட்ரோலர்ஸோட நேம் என்ன, அவரோட ஐபி என்ன, சப்நெட்ஸ் என்ன, இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் இருக்கு. அப்போ அந்த கான்ஃபிகரேஷன் பார்ட்டிஷன்ல பார்க்கும்போது ரூட்டோட இன்ஃபர்மேஷன் தான் இருக்கு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் நம்ம சைல்டு இன்ஸ்டால் பண்றோம், ட்ரீ இன்ஸ்டால் பண்றோம். அப்போ when you install your root domain controller, initially the configuration partition consists the information of a root domain controller only, because there is no other domain controller running in my forest. After installing child domain controller, okay, so we have the update. The forest law changes nadandirukku, so that changes will be move on to configuration partition. Sorry. The second time the configuration partition says, so there is 2 domain controller running in your forest. One is root, one is child. So what is the relationship between them? Parent-child relationship. So what is the IP address? And what is the name of domain controller? And what is the link between the domain? And what subnet root domain controller is using? What subnet child domain is using? Where it is located? So what is the site? This all information add up. And again, when you install tree, again there is a change happens in the forest, so the changes will be updated into the configuration. So now my question is, who is going to update the configuration partition whenever the changes happen in my forest? எப்பெல்லாம் என்னோட ஃபாரஸ்ட்ல சேஞ்சஸ் நடக்குதோ அந்த சேஞ்சஸ் எல்லாமே எங்க போய் லோட் ஆகுது? ஃபர்ஸ்ட் கான்ஃபிகரேஷன் பார்ட்டிஷன் லோட் ஆகுது. அந்த கான்ஃபிகரேஷன் பார்ட்டிஷன் யாருடையது? பிகாஸ்
After installing child domain controller, you will be having 5 partitions. Within the 5 partition, இங்கே ஒரு configuration partition இருக்கு, correct? After installing tree domain controller, you will be having 5 partition. அப்ப இங்கே ஒரு configuration partition இருக்கும். When you plan to install one more domain controller, the new domain controller installation, this information in the installation information on the to whom it has to be passed. Child domainல configuration partition இருக்கு, tree domainலயும் இருக்கு, rootலயும் இருக்கு. அப்ப யாருக்கு இந்த information changes? Whenever the changes happens in the forest, that changes should be updated in configuration partition. நம்ம பார்த்தோம். அது யாருடைய configuration partition? Tree உடையதா, child உடையதா, இல்ல tree root உடையதா? So imagine configuration partition edit பண்ணக்கூடிய rights யார்கிட்ட இருக்கு? root கிட்ட இருக்கு. configuration partition create பண்ணது யாரு? root. அதுக்கப்புறமா தான் child tree நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்க. So they are downloading the information from root. Any change happens in forest, the change is replicated only to the root domain controller configuration. So from there, after the information updated, root domain controller will replicate all the domain controller. Reverse replication நடக்கும். ரூட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் லோட் ஆகுது. அவருடைய டேட்டாபேஸில் ரைட் பண்ணதுக்கு அப்புறமா that changes will be replicated to child domain controller and tree domain controller. அப்போ இது என்ன பார்ட்டிஷன் நம்ம சொல்லலாம்ப்பா? எல்லாருமே யாருடைய பார்ட்டிஷன் யூஸ் பண்றாங்க? ரூட்டோட பார்ட்டிஷன் தான் யூஸ் பண்றாங்க. So that means they are using only one partition for entire forest, right? So they are not going to have unique partitions. Domain partition மாதிரி கிடையாது. எல்லாருக்கும் ஒரு கான்ஃபிகரேஷன் பார்ட்டிஷன் செப்பரேட்டா இருக்கு சார், உங்களுக்கு வேணும்னா நீங்க அப்டேட் பண்ணிக்கோங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. If they wanted any changes, that changes will be made only by root domain controller configuration partition. After the changes is over, root domain controller will replicate to all other domain controller. புரியுதா? புரியுதாப்பா? configuration partition எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரியுதுங்களா? So which is more similar to schema. schema மாதிரி தான், பட் schema டைப் கிடையாது. schemaன்றது so it has only the templates, but whereas configuration it will contain the entire forest informations. Okay. So இதனால இது என்ன நம்ம என்ன சொல்லலாம்? You can say forest wide partition நம்ம சொல்லலாமா? For entire forest, so there is only one schema. So இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த configuration partitionல we have, see why I mentioned forest DNS domain DNS. So configuration partition rootல read and writable இருக்கு. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சைல்ட் டொமைன் கண்ட்ரோலர் ட்ரீ டொமைன்லாம் உங்களுக்கு ரீட் ஒன்லி காப்பியாக தான் இருக்கு. யூ won't be have a read and writable copy in child domain and tree domain. அப்போ ரீட் அண்ட் ரைட்டபிள் காப்பி இருக்கக்கூடிய டொமைனில் தானே கான்ஃபிகரேஷன் பார்ட்டிஷன் அப்டேட் ஆகும். ரீட் ஒன்லி காப்பியை மெயின்டைன் பண்ணுற டொமைன் கிட்ட நம்ம என்ன தான் சார், இங்கே ஒரு டொமைன் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க சார், இங்கே ஒரு டொமைன் அன்இன்ஸ்டால் பண்ணியிருக்காரு சார், இப்போ ஃபாரஸ்ட் டாபாலஜியில் சேஞ்சஸ் நடந்திருக்கு, நாங்கள் இதை அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சைல்ட் டொமைன் கண்ட்ரோலில் கொடுத்தா அவரால் பண்ண முடியாது. பிகாஸ் ஹேவிங் ஒன்லி த ரீட் ஒன்லி கண்ட்ரோல். அப்போ ரீட் அண்ட் ரைட்டபிள் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கோ, ஸோ தட் பர்சன் இஸ் கோயிங் டு ரெஸ்பான்சிபிள் ஃபார் மேக்கிங் சேஞ்சஸ் இன் டு த கான்ஃபிகரேஷன். ரைட்? புரியுதா? இப்போ கான்ஃபிகரேஷன் பார்ட்டிஷன்ன்றது there is only one configuration partition for entire forest. புரியுதா? So let me hand over here. There is only one configuration partition for entire forest. So இந்த பாயிண்ட் புரியுதாப்பா?
ஸோ கான்ஃபிகரேஷன் பார்ட்டிஷனில் நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு டொமைன் புதுசாக இன்ஸ்டால் பண்ணால் ஃபாரஸ்ட் லெவல் சேஞ்சஸ் நடக்கும். இருக்கிற டொமைனை அன்இன்ஸ்டால் பண்ணாலும் ஃபாரஸ்ட் லெவல் சேஞ்சஸ் நடக்கும். ஸோ அந்த டொமைனுக்கும் எக்ஸிஸ்டிங் டொமைனுக்கும் இருக்க லிங்க் எல்லாமே டிஸ்கனெக்ட் ஆகுமா அன்இன்ஸ்டால் பண்ணும்போது? ஸோ அதே மாதிரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது நியூ லிங்க் உருவாகுமா? ஸோ அப்போ ஃபாரஸ்ட் லெவல் சேஞ்சஸ் நடக்குது. ஸோ வென் எவர் த சேஞ்சஸ் ஹேப்பன்ஸ் அட் ஃபாரஸ்ட் லெவல், domain level கிடையாது, forest level. So whenever the changes happens at forest level, so that changes is going to be updated in root domain controller configuration partition, or we can say the domain which contains read and writable copy of configuration partition, so that domain is responsible for updating the changes, forest level changes. ஸோ சம்டைம் வந்து ரூட் டொமைன் கண்ட்ரோலரை டிபெண்ட் பண்ண முடியாது அப்படின்னா அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோலரை ரூட்டாக மாற்றி, ஸோ தட் டொமைன் கண்ட்ரோலர் வில் பி ஆக்டிங் அஸ் எ ப்ரைமரி. ஸோ அது எஃப்எஸ்எம் ரோல் கான்செப்டில் இருக்குது. ஸோ வில் சி லேட்டர் ஹவு டு மேக் எ ப்ரைமரி டொமைன் செகண்டரி அண்ட் செகண்டரி டொமைன் எப்படி ப்ரைமரியாக பார்த்துறது, அதை நம்ம லேட்டர் பாயிண்டில் பார்க்கலாம். ஓகே, சரி. ஸோ நவ் அப் டு திஸ் கான்ஃபிகரேஷன் பார்ட்டிஷன். Next to that, let me see if I have application partition. So here is the application partition. So application partition kulla enna irukuna, it stores information about applications in Active Directory. Okay. So ipo அது என்ன மாதிரி அப்ளிகேஷன் அப்படின்னா டிஎன்எஸ் அப்ளிகேஷன் பார்ட்டிஷன் டேட்டா இஸ் மேனேஜ் பை டிஎன்எஸ், தி ஃபார்ம் ஆஃப் டிஎன்எஸ் ஜோன்ஸ். ஸோ ஒரு அப்ளிகேஷனோட இன்ஃபர்மேஷனை எப்படி மேனேஜ் பண்ணுறாருன்னா டிஎன்எஸ் ஜோன் மூலிமா டிஎன்எஸ் சர்வர் மேனேஜ் பண்ணுறாரு. ஸோ அதில் வந்து நம்மளுக்கு 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் பார்ட்டிஷன். ஒன்று வந்து ஃபாரஸ்ட் டிஎன்எஸ், இன்னொன்று வந்து டொமைன் டிஎன்எஸ். சரியா? ஓகே. இப்போ so let me go to the example.
சார் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டோபாலஜிஸ் ஏதாவது கொடுக்குங்களா? ஸோ இன்னும் நம்ம ஆக்டிவ் டைரக்டரி டோபாலஜிக்குள்ளே என்ட்ரு ஆகலப்பா. ஸோ ரைட் நோ சார் விஎம் கேட்டிருந்தேன். விஎம் செட்டப் ரெடி பண்ணுறதுக்கா? ஆமாம், அது கிளாஸ் முடிஞ்ச அப்புறமா கொஞ்ச நேரம் சொல்கிறேன். உங்களோட மிஷின்ஸ் ஷேர் பண்ணுறீங்களா சார்? உங்களோட மிஷின் ஷேர் பண்ணுறீங்களாப்பா? விண்டோஸ் 11 ஆர்டிபி ஓகேவா இல்லைன்னு தெரியல சார், பார்த்துக்கணும். ஓகே, மிஷின் ஷேர் பண்ணுங்க, பார்க்கலாம் செட்டப் ரெடி பண்ண முடியுதா. இல்லைன்னா சாம்சங் செட்டப் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன், ரெடி ஆகிடுச்சுன்ட்டு. முடிஞ்சால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி இருக்க டிஎன்எஸ் டிஹெச்சிபி டோபாலஜி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இன்னும் ஆக்டிவ் டைரக்டரிக்கு நம்ம வந்து ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக ஒரு டோபாலஜிக்குள்ளே என்ட்ரு ஆகல. ஜஸ்ட் ஆக்டிவ் டைரக்டரியோட இன்ட்ரோ பார்ட் மட்டும் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். சரியா? இதில் விஎம்ல ட்ரை பண்ணணும்னா ரியலாக இருக்கும்ல, அதனால. கரெக்ட், புரியுது. நம்ம பார்க்கலாம். ஸோ மிஷினில் ரெடி பண்ண முடியுதான்னு பார்ப்போம். சரி. ஸோ இப்போ ஒரு ஃபேமிலி கான்செப்டில் நம்ம பார்க்குறோம். இந்த எக்ஸாம்பிள், ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்க, ஃபாதர் அண்ட் மதர். சைல்டு அவங்களுக்கு ஒரு 4 சில்ட்ரன்ஸ் இருக்காங்க. இப்போ அவங்களுடைய இன்ஃபர்மேஷன், கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்கன்னா, அவங்களோட ஃபோன் நம்பர்ஸில் யூஸ் டு ஹேவ் பேரண்ட்டோடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுடைய ஓன் கான்டாக்ட் நம்பரும் அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுறாங்க. பிகாஸ் தே ஷுட் நாட் ஃபர்கெட், ரைட்? ஸோ ஒரு சில்ட்ரன் அப்படின்னா தே கேன் ஈஸிலி மெமரைஸ். பட் இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர், யூனோ, உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் நம்ம லோக்கலாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. அட் எனி சுச்சுவேஷன் யூ ஒன்ட் பி ஃபர்கெட். ஸோ அதனால் நான் 2 விதமான இன்ஃபர்மேஷனை நான் சில்ட்ரன்ஸுக்கு நான் கொடுக்குறேன். ஒன்று வந்து பேரண்ட்டுடைய கான்டாக்ட் நம்பர் அண்ட் உங்களுடைய ஃபோன் நம்பர். ஸோ அதே மாதிரி ஒரு சில்ட்ரனுக்கும் ஒரு ஃபோன் நம்பர், லோக்கல் ஃபோன் நம்பர், அவங்களுடைய ஃபோன் நம்பர். இங்கே பார்த்தீங்கன்னா சைல்டு 1 உடைய கான்டாக்ட், இது வந்து சைல்டு 2 உடைய கான்டாக்ட், இது சைல்டு 3 உடைய கான்டாக்ட், இது சைல்டு 4 உடைய கான்டாக்ட். அவங்களுடைய லோக்கல் கான்டாக்ட் நம்பர்ஸ் இங்கே இருக்குது. அதே மாதிரி அவங்க வந்து பேரண்ட்ஸ் கிட்ட பேசணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம், அவங்க பேரண்ட்ஸோடைய கான்டாக்ட் நம்பருக்கு அவங்க டயல் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ தட் மீன்ஸ் whenever they wanted to talk themselves, நல்லா புரிஞ்சுங்க, அவங்களே பேசிக்கணும் அப்படின்னா they can use the child one contact number. பட் அந்த மாதிரி மொபைல் ஃபோனில் நம்ம ட்ரை பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நம்ம நம்பருக்கே நம்ம கால் பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகாது. பட் for an example, I am trying to say, if you want to talk yourself, you can use the second child one contact. If you want to talk with your parents, then you can use parents contact number. ஒரு சில்ட்ரனுக்கும் அந்த மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட், பேரண்ட்ஸ் அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்க தான் பேரண்ட்ஸ் ஆக்சுவலாக. ஸோ தே யூஸ் டு ஹேவ் த கான்டாக்ட் நம்பர் ஆஸ் வெல் அஸ் தே யூஸ் டு ஹேவ் த லோக்கல். ஸோ ரெண்டுமே சேமாக தானே இருக்கும். If they are parents, they used to have the same. Okay, so சைல்டுக்கு அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ லோக்கல் கான்டாக்ட் நம்பர் அவங்களே பேசிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கான்டாக்ட் நம்பர், அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசணும் அப்படின்னா அதுக்கு டிஃப்ரெண்ட் கான்டாக்ட் நம்பர். இப்போ நான் இங்கே என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த பேரண்ட்ஸ் கான்டாக்ட் நம்பர் இருக்குல்ல, இதுதான் வந்து ஃபாரஸ்ட் டிஎன்எஸ் ஜோன் நான் சொல்ல போகிறேன். சரியா? Second on the domain DNS zones. So that means if you want to talk yourself, அது வந்து domain DNS zone. If you want to talk with your parents, அது வந்து forest DNS zone. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா parents contact number எல்லாமே forest DNS zone. And then domain contacts எல்லாமே வந்து child 1 contact, child 2 contacts எல்லாமே domain DNS zone. அப்போ இங்கே எது காமனாக இருக்குது? பேரண்டோடைய இன்ஃபர்மேஷன். அப்போ ஃபாரஸ்ட் டிஎன்எஸ் இஸ் காமன் ஃபார் ஆல் த டொமைன் கண்ட்ரோலர், வேர் domain DNS will keep differ for each one domain controller.
அப்போ domain DNS zoneன்றது it is unique for all the domain controller. Forest DNS zoneன்றது it is common for entire forest. இப்போ ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஃபாரஸ்ட் டிஎன்எஸ் ஜோனுக்கும் டொமைன் டிஎன்எஸ் ஜோனுக்கும் என்ன வித்தியாசம்? ஃபாரஸ்ட் டிஎன்எஸ் ஜோனுக்குள்ளே நீங்கள் போய் சர்ச் பண்ணிங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் அவுட் த பேரண்ட் இன்ஃபர்மேஷன். டொமைன் டிஎன்எஸ் ஜோனுக்குள்ளே போய் நீங்கள் சர்ச் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன் யூஸ் டு ஃபைண்ட் அவுட் த லோக்கல் டொமைன் இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன் நான் எதை சொல்ல வரேன்னா சர்வீஸ், அப்ளிகேஷன் சர்வீஸ். இப்போ ஃபாரஸ்ட் டிஎன்எஸ் ஜோனுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா root domain controller ஓட application service எங்க ரன் ஆகுமோ that information will be there. and domain DNS zone குள்ள போய் பார்க்கும்போது local domain controller application service எங்க ரன் ஆகுது. so that means ஒரு டொமைன்ல இங்க that means children 1 2 3 4 இவங்க எல்லாரும் ஒரு domain controllers. let me say CDC child domain, CDC2, இது வந்து TDC நான் சொல்கிறேன், ட்ரீ டொமைன் கண்ட்ரோலர். இது வந்து TDC1. இப்போ ஸோ சிடிசி சைல்ட் டொமைன் கண்ட்ரோலரில் சைல்ட் டொமைன் கண்ட்ரோலரோடைய டொமைன் அப்ளிகேஷன் சர்வீஸ் எங்கே ரன் ஆகுதுன்னு நீங்கள் செக் பண்ணோம்னா ஸோ வேர் யூ வாண்டட் டு சர்ச் இன் டொமைன் டிஎன்எஸ் ஜோன். டொமைன் டிஎன்எஸ் ஜோன் எங்கே இருக்குது? இதுதான் டொமைன் டிஎன்எஸ் ஜோன். அதுவே இந்த ஒரு சைல்டு டொமைன் கண்ட்ரோலர் ரூட் கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாரு, பட் ரூட் யாருன்னு தெரியல, எங்க இருக்காரு, அவரோட ஐபி அட்ரஸ் என்னன்னு தெரியல. ஸோ இஃப் ஈ வாண்டட் டு ஃபைண்ட் அவுட் வேர் த ரூட் டொமைன் கண்ட்ரோலர் அப்ளிகேஷன் சர்வீஸ் இஸ் ரன்னிங், ஸோ தென் இவர் என்ன பண்ணும், யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் த ஃபாரஸ்ட் டிஎன்எஸ் ஜோன் இன்ஃபர்மேஷன். ஸோ அதே மாதிரி சில்ட்ரன் 2ல வாங்க, CDC2 சைல்டு டொமைன் கண்ட்ரோலர் 2. இப்போ எனக்கு நானே பேசணும்னா நான் என்ன பண்ணும், நான் போயிட்டு டொமைன் டிஎன்எஸ் ஜோனை செக் பண்ணுறேன். அதுக்குள்ளே என்னுடைய ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் அப்ளிகேஷன் சர்வீஸ் எங்கே ரன் ஆகுது நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஐம் கோயிங் டு சர்ச் இன் த டொமைன் டிஎன்எஸ் ஜோன். இஃப் ஐ வாண்டட் டு டாக் வித் மை பேரண்ட்ஸ் தென் ஐ ஷுட் கோ வித் த ஃபாரஸ்ட் டிஎன்எஸ் ஜோன். ஓகே, ஸோ அதே மாதிரி TDC அண்ட் TDC1. இப்போ ஒரு டொமைன்லையும் ஃபாரஸ்ட் டிஎன்எஸ் ஜோன்னு ஒன்று இருக்குது, டொமைன் டிஎன்எஸ் ஜோன்னு ஒன்று இருக்குது. Whereas forest DNS it's common for entire forest. Okay, so it contains the root domain controller information. That means parent information. And the forest உருவாக்குன person உடைய information அதுக்குள்ள இருக்கு. Domain DNS zone it contains only the local domain controller information. The application about the active directory which is running in a local domain controller. Domain DNS zone will keep vary for each one domain controller. ஒரு டொமைனுக்கும் அது வேரி ஆகிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள் இப்போ CDC இவர் வந்து ஐபி அட்ரஸ் 10.10ன்னு வச்சுப்போம், அண்ட் தென் நீங்கள் வந்து 10.20ன்னு வச்சுப்போம். ஸோ டொமைன் டிஎன்எஸ் ஒன் போய் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும், 10.10. ஸோ சைல்ட் டொமைன் கண்ட்ரோலர் அப்ளிகேஷன் சர்வீசஸ் ரன்னிங் ஆன் 10.10. சைல்ட் டொமைன் கண்ட்ரோலர் 2 அப்ளிகேஷன் சர்வீசஸ் ரன்னிங் ஆன் 10.20. இங்கே வந்து 10.30 அப்படின்னா child domain controller, tree domain controller application service is running on 10.30. ஸோ இதுவே ரூட் வந்து 10.40 அப்படின்னு வச்சுப்போம். அப்போது ரூட் டொமைன் கண்ட்ரோலர் சர்வீசஸ் ரன்னிங் ஆன் 10.40. ஸோ திஸ் இன்ஃபர்மேஷன் வில் பி காமன் ஃபார் ஆல் த டொமைன் கண்ட்ரோலர், சைல்ட் டொமைன் கண்ட்ரோலர் 1, 2 and 3 and 4. But local domain controller information will keep vary based on the local domain controller. So domain DNS zone it has the unique information. It never be conflict with other domain controller. So in the domain odo adu ottu pogadu. So but forest DNS zone endradhu எல்லா domain controller இருக்கும். ஒரு forest குள்ள இருக்கக்கூடிய every domain controller they used to have only one root domain. ஒரு டொமைனுக்கு ஒரு ரூட் இருப்பாரா? கிடையாது. ஓகே, சரி புரியுதாப்பா? அப்ளிகேஷன் பார்ட்டிஷன். எனி கொஸ்டின்ஸ் பா? ஃபாரஸ்ட் டிஎன்எஸ் ஜோன் அண்ட் டொமைன் டிஎன்எஸ் ஜோன்.
unfortunately, I don't have the remote setup. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த ஃபாரஸ்ட் டிஎன்எஸும் டொமைன் டிஎன்எஸும் இன்ஃபர்மேஷன் ஓப்பன் பண்ண முடியல. ஸோ மேபி பை டுமாரோ வில் ட்ரை டு நம்ம சைல்ட் டொமைன் ட்ரீ டொமைன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமாப்பா? நாட் ஷுர் வெதர் ஐ ஹவ் ஷோன் யூ சைல்ட் டொமைன் ட்ரீ டொமைன் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோமா? பண்ணதில்லை ப்ரோ. பண்ணது இல்லையா? ஓகே, வெரி குட். அப்போ நம்ம நாளைக்கு சைல்ட் டொமைன் ட்ரீ டொமைன் இன்ஸ்டாலேஷன் முடிச்சிடலாம். ஸோ ஐ வில் ஷோ த டிஃப்ரென்ஸ், அப்ளிகேஷன் பார்ட்டிஷனோட டிஃப்ரென்ஸ் நம்ம அதில் பார்க்கலாம். சரியா? ஸோ இந்த டாபாலஜி அப்படியே இருக்கட்டும். ஸோ நாளைக்கு நான் உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி என்னப்பா கமாண்ட் ப்ராம்ப்ட் பிளாக் பண்ணுறது எப்படின்னு நான் கேட்டிருந்தேன் ப்ரோ, அதெல்லாம் கூட பார்க்கலாம். குரூப் பாலிசிலையா? அது எனக்கு கரெக்டாக குரூப் பாலிசி கான்செப்ட் வரும்போது ஞாபகம் பார்த்துங்க. ஓகே ப்ரோ. அதே மாதிரி நம்ம இப்போ ஆல்ரெடி ப்ரீவியஸாக யாருன்னா நம்ம பாலிசிஸ் போட்டு வச்சுருந்தாங்கன்னா அது எந்த பாலிசி எதுக்குன்னு எப்படி வியூ பண்ணி பார்க்கறது? அது ஜிபிஓவில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி தான். பட் அது நான் பவர்ஷெல்லில் ஏதாச்சும் ரீகால் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். ஏதாச்சும் ஸ்கிரிப்ட்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்குறேன். ஸோ இது கிளவுட் ஐஏஎம் சர்வீஸ் மாதிரி கிடையாது. கிளவுட் ஐஏஎம்னா தட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஒரு யூசருக்கு என்னென்ன பாலிசிஸ் இருக்குன்ட்டு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நம்ம கால் பண்ணி எடுத்துடலாம். பட் ஆக்டிவ் டைரக்டரிக்கு அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டி தான் அது. பட் நான் ஏதாச்சும் பவர்ஷெல் ஸ்கிரிப்ட் மாதிரி அதெல்லாம் இருக்கான்னு பார்க்குறேன். ஓகே ஓகே. ஸோ குரூப் பாலிசி நிறைய பேர் குரூப் பாலிசி இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். கொஸ்டின்ஸ் ஓகே. ஸோ எனி அதர் கொஸ்டின்ஸ் அப் டு திஸ்? the 5 partition is over. ஸோ குளோபல் கேட்லாக் உங்களுக்கு நான் குளோபல் கேட்லாக்ன்ற கான்செப்டா ஸோ when we can cover it means we can உங்களுக்கு சைட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாபாலஜியில் பார்க்கலாமா குளோபல் கேட்லாக் பார்ட்டிஷன்? ஸோ இது என்னுடைய ப்ரீவியஸ் பேட்சுடைய ஃபைல்ஸ். அது ப்ரீவியஸ் பேட்ச்க்கு ரெக்கார்ட்ஸ் கொடுக்கலையா? ப்ரீவியஸ் பேட்ச் இந்த ரெக்கார்ட்ஸ் இல்லை, பட் நோட்ஸ் இருக்குப்பா. டிஎன்எஸ் எல்லாத்துக்கும் நோட்ஸ் இருக்கு. நோட்ஸ்னா இந்த மாதிரியா இல்லை வேற மாதிரி ஏதாவது? மைக்ரேஷன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துக்குமே இருக்கு நோட்ஸ். அந்த டயக்ராம்லாம் கொஞ்சம் டிஃபர் ஆகும், எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் மாறும். ஸோ அந்த டைமுக்கு எனக்கு எக்ஸாம்பிள் எப்படி கிளிக் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி ஆல்டர் பண்ணிப்பேன். பட் கண்டிப்பாக டயக்ராம்ஸும் மாறும். ப்ளஸ் டயக்ராம் ரொம்பலாம் மாறாது, எக்ஸாம்பிளுக்கு ஏற்ற மாதிரி மாறி இருக்கும். ஸோ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் மாறி இருக்கும். ஸோ இதில் மைக்ரேஷன் டாக்குமெண்ட் அது உங்களுக்கு டிஎன்எஸ் இல்லைன்னா ஏடி இன்ட்ரொடக்ஷனில் நம்ம கான்செப்ட் ஏடி பார்ட்டிஷன்ஸ் இந்த மாதிரி மாறி இருக்கும்ப்பா கொஞ்சம் கொஞ்சம். இது கான்ஃபிகரேஷன் பார்ட்டிஷனுடைய நோட்ஸ். டொமைன் நேம் கூட மாறி இருக்கலாம். நம்மளது sanspan.local, பட் இங்கே நம்ம பார்க்குறது sanspan.com. ஸோ அந்த மாதிரி டொமைன் நேம்ஸ் கொஞ்சம் மாறி இருக்கும். வேணும்னா இந்த டாக்குமெண்ட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இஃப் யூ வாண்ட் டு லுக் அவுட் மோர்.
ஸோ இதில் கம்ப்ளீட் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ ஏடி அப்படின்னா ஏடிக்குள்ளே எல்லாமே இருக்கும். ஸோ செப்பரேட் ஃபோல்டர்ஸ் நான் க்ரியேட் பண்ணியிருக்க மாட்டேன் மேக்ஸிமம். ஸோ மெயின் டாபிக் இருக்கும், அதுக்குள்ளே வந்து சப் டாபிக்ஸ் மாதிரி போட்டிருப்பேன். ஸோ மற்றபடி இது எல்லாமே கவர் ஆகும். சரி. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்க்குறதா இருந்தால் நம்ம பார்க்க வேண்டியது வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் ஸோ ஃபைல் பர்மிஷன் பார்க்கணும், NTFS பர்மிஷன். தென் வந்து டொமைன் இன்ஸ்டாலேஷன் பார்க்கணும், டைப் ஆஃப் டொமைன் இன்ஸ்டாலேஷன். உங்களுக்கு RODC, ADC அண்ட் தென் சைல்டு ட்ரீ டொமைன் இதெல்லாம் இன்ஸ்டாலேஷன் காமிக்கணும். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஸ்லோலி வி கேன் மூவ் ஆன் டு ஜிபிஓ போகிறதுக்கு முன்னாடி அந்த NTFS பர்மிஷன் பார்த்துட்டா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா ஜிபிஓவில் ஒரு சில சாஃப்ட்வேர் ஆக்சஸ் அது எல்லாமே ரிமோட்லேருந்து ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு ஃபைல் பர்மிஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னா உங்களுக்கு ப்ரீ ரிக்வசைட்ஸாக நம்ம NTFS பர்மிஷன்ஸ் கவர் பண்ணிடலாம். ஸோ அதை முடிச்சுட்டு தென் வி கேன் மூவ் ஆன் டு ஜிபிஓ. ஓகே. Okay, so any other questions from you? Hyper-V நம்ம பார்த்தோமா? பார்த்தோம் சார். ரிப்பீட் பண்ணா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது. ஓகே. சரி, ஓகே, நம்ம பார்க்கலாம். ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ணிட்டா சார்? ஓகே.